ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மல்லிகை செடியில் பூ எல்லாம் பூத்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், பூவெல்லாம் பூத்து செடியில் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூத்த இந்த காம்பு பகுதியை நம்ம இதுவரையும் அப்படியே வந்து கட் பண்ணி விட்டுற போகிறோம். கையிலேயே வந்து எடுக்காதீங்க, சிசரில் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி விடும் பொழுது பார்த்திங்கன்னா செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதை நம்ம அப்படியே விடும் பொழுது சத்துக்கள் வந்து வீணாக போகும் செடியில். நம்ம மல்லிகை செடியாக இருந்தாலும் சரி, ரோஸ் செடியாக இருந்தாலும் சரி, சரியான பராமரிப்பு கொடுத்தால் நல்லா வந்து வளர்ந்து நமக்கு வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்கும். இந்த கத்தரிப்பு முறை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க, இது மாதிரி கட் பண்ணி விட்டுறேன். எல்லா இடத்துலையும் இருக்க இலையில வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம சரியான பராமரிப்பு கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா செடி வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இது நான் முதலே கட் பண்ணியிருக்கணும், ஆனால் இப்போ லேட்டாக தான் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம கட் பண்ணி விடும் பொழுது பார்த்திங்கன்னா கீழே அடியில் பக்கவாட்டிலலாம் நமக்கு புது தளிர்கள் வந்து வளரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு தளிர்கள் வந்து வளரும். அந்த தேவையில்லாத கிளைகளை அப்படியே செடியிலேயே விட்டு அது காயும் பொழுது தேவையில்லாமல் சத்துக்கள் வந்து வீணாகும் செடிக்கு. பாருங்கள், இந்த செடியிலலாம் நான் முதலே வந்து நிறைய கட் பண்ணி விட்டுருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ உடனே பார்த்திங்கன்னா புதிய தளிர் வளர வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த செடியில் எதுவும் கட் பண்ண வேண்டியதில்லை. இந்த செடியில் தான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இதையும் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த செடியிலையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த புது தளிர் எல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், புது தளிர் வளர்ந்து இப்போ திரும்பியும் மறுபடியும் பார்த்திங்கன்னா மொட்டும் வந்து வச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், புது தளிர்கள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கரெக்டான நேரத்தில் அந்த தேவையில்லாத இலைகளெல்லாம் நம்ம வந்து கத்தரிச்சிடும் பொழுது செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. இதில் மட்டும் ஒரே ஒரு பூ இருக்குது. பூ பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் தான் பூக்குதுங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த செடியையும் நம்ம கட் பண்ணி விட வேண்டியது இருக்குது. இதையும் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விடும் பொழுது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி புது தளிர்கள் வந்து செடியில் வந்து வளர்ந்து செடி வந்து நிறைய பக்க கிளைகளோட க்ரோத் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.